ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் குர்குரே தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 100 கிராம் வெண்டைக்காவை வந்து அலசி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் பக்கமும் கீழே இருக்கிற பக்கத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நடு சென்ட்ரு பார்த்து நல்லா கட் பண்ணிவிட்டு இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம மெலிசாக கட் பண்ணியாச்சு. இதில் அரை லெமனை வந்து சாறை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நிறையா சேர்க்க வேணாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மசாலா கலந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நம்ம மொறுன்னு வரும் அந்த வெண்டைக்காய். அதுவே அப்போ தான் வந்து குர்குரே மாதிரி இருக்கும், மொறுன்னு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இன்னொரு பேட்சையும் போட்டுக்கலாம். நம்ம நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் குர்குரே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.